வெனிசுலா அந்த நாட்டில் நிலநடுக்கத்தில் ஏறக்குறைய 4000க்கு மேற்பட்டவர்கள் பலியானார்கள் செய்தி சொல்லுகிறது. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கட்டிடங்களுக்கு இடிபாடுகளுக்குள்ளாக சிக்கியிருக்கிறார்கள். அநேகரை காணவில்லை. பல அடுக்குமாடி கட்டடங்கள் எல்லாம் சரிந்து ஒரு குவியலாக இருக்கிறது. கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி அநேகர் இறந்து போனார்கள். அந்த செய்தி தொகுப்பை, அந்த காணொளியை காணும் பொழுது நெஞ்சி பதறுகிறது. மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு சமமாக இருக்கிறது. பணம், பொருள், வசதி, வாய்ப்புகள் இருந்த போதிலும் ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி பொழுது செய்வதறியாது தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எல்லாம் மரித்து போனார்கள். பலர் இடுபாடுகளுக்குள்ள மத்தியில் அநேகரை மீட்டு கொண்டிருக்கிறார்கள். செய்வதறியாது பணத்தினாலும் பண பலத்தினாலும் இருக்கிறவர்களாம் இன்றைக்கு அந்த முகாம்களில் அவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள். பசி ஆற்றுவதற்கு உணவு மாத்திரம் இருந்தால் போதும். தன்னுடைய சொந்தங்களை இழந்து, தன் தாய் தகப்பன், தன் பிள்ளைகளை இழந்து தவிக்கிறதான குடும்பத்தின் மத்தியில் கர்த்தர் இந்த நேரம், இந்த ஓய்வுனால கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக அவருக்கு நன்றி செலுத்தணும். கடந்த வாரத்தில் கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் லேசான நிலநடுக்கம் என்றுதான செய்தி. நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எந்த நிமிஷம் என்ன ஆகுமோ, ஆனால் இந்த நிமிஷம் நாம் தேவனை நாம் தரிசிக்கிறோம். நாம் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் அப்படியான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தாலும் நான் உங்களை ஆராதித்துடுவேன் சுவாமி. கொஞ்சம் டைம் கொடுத்தாலும் போதும், நான் உங்களை துதிச்சிடுவேன். ஏன்னா இப்போ எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறீங்கள, இப்போ எனக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறீங்கள, சுவாசத்தை கொடுத்துருக்கிறீங்கள. இந்த உடலுக்கு இந்த சுவாசம் இல்லை என்று சொன்னால் அவன் செத்தவன், எதற்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ நான் பேசுகிறேன், இந்த ஜீவ சுவாசம் வார்த்தையாக வருகிறது. இந்த வார்த்தை என் தேவன் மகிமைப்படுத்துவதற்காக வர வேண்டும். கையை மேலே வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாளை காணக்கூடாதபடிக்கு மண்ணுக்குள் மறைந்து போனார்கள். ஆனாலும் என் தேவன் தாமே நமக்கு கிருபையை கொடுத்து, பலனை கொடுத்து, கரங்களை தட்டி உற்சாகமா இந்த நாளை காணும் கூடும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரே இந்த நாளை காண கூடும்படியாக கிருபை கொடுத்தீரே. அதுவும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில், இந்த பரிசுத்த ஆலயத்தில், இது அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை துதிக்கும்படியாக கிருபை கொடுத்தீரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து வழிநடத்தினீரே. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே இந்த தேவ சமூகத்திலிருந்து இந்த விண்ணப்பமும், இந்த ஸ்தோத்திரங்களும், இந்த நன்றி செலுத்துதலும் பரலோகத்தில் போயிட்டு இருக்கும். என் நேசர், என் தகப்பன் சந்தோஷமாக சிங்காசனத்தை மறந்திருப்பார். இப்படியாக நன்றி செலுத்தி அவரை துதிக்கிறதான ஒரு கூட்டம், ஒரு ஜனம் இருக்கிறதே என்று சொல்லி பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். தேவ சமூகத்தில் எந்த கஷ்டங்கள், எந்த துன்பங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையுமே இல்லை. கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், பிதா, குமார், பசுத்த ஆவியானவங்க நம்ம கூட இருக்கிறாங்க என்றதான அந்த ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடி தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி
என்னென்ன துன்பம் வந்தால் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே ஆமென் என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் ஆமென் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் ஆமென் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
நீக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உள்ளத்தினால் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு. கரத்தை தட்டி உற்சாகமா பிரைஸ் டு காட். அவர் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. அவர் சமூகத்தில் வாங்க. ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகாதவர், நம்மீதே அவர் நோக்கமாக இருக்கிறவர், நம்மை கண்காணிக்கிறவர், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர், அவர் சமூகத்தினால் வழி நடத்துகிறவர், எப்பொழுதும் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.